ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துலாமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வறுத்தரைச்ச மீன் குழம்பு தான் பண்ண போறேன். அதுக்கு மசாலாவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அப்புறமா இன்னைக்கு எங்கள் வீட்டில் சீலா மீன் தான் எடுத்திருக்கோம். எங்கள் ஊரில் இது சீலா மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா மண் சட்டியில் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி கரைசலும் சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வேக விட்டுறலாம். கொதி வந்த உடனே இதில் நல்லா பாயில் ஆனோடனே இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். சீலா மீன் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு அப்புறமா இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா சென்டர் பீஸாக செலக்ட் பண்ணி எடுத்து அதில் மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மேரினேட் பண்ண வச்சுட்டேன். அப்புறமா இதை தவாவில் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டு தவா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னா நல்லா அருமையான கமகமன்னு மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு இன்னைக்கு என்னோட லஞ்சை முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சா ஃபேமிலி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.